மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அனுமதித்த நேரத்தை தாண்டி பிளாக்கில் மது விற்கும் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் வீடியோ ஆதாரத்துடன் சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். QR ஸ்கேனர் வசதியுடன் மினி பாரில் ஜோராக நடக்கும் கள்ள மது விற்பனையை தடுக்குமா காவல்துறை? அப்படியே கேளுங்கச்சி, தலையை நல்லா உள்ள விட்டு கேளுங்கச்சி. இப்படித்தான் பிளாக்கில் சரக்கு வாங்கும் ஒவ்வொரு குடிமகன்களும் பெரிய எதிர்பார்ப்போடு லேட் டைமில் டாஸ்மாக் ஓட்டையில் தலையை நுழைத்து போராடுவார்கள். அதில் சிலர் விடிந்தும் விடியாமலும் டாஸ்மாக் வாசலில் அட்டி போட்டு ஆண்டவரிடம் கையேந்துவது போல் நிற்பார்கள். அப்படி ஒரு தில்லான குடிமகன் தான் இவர். கணக்கு முடிச்சாச்சு, போடா. தமிழ்நாட்டில் நண்பகல் 12 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை டாஸ்மாக் திறந்திருக்கும். மீதி நேரங்களில் மது கிடைக்காமல் அலையும் குடிமகன்களுக்கு பொது சேவை செய்வதாக நினைத்து சில டாஸ்மாக் பார்களில் சட்டவிரோதமாக கூடுதல் விலை வைத்து பிளாக்கில் மது பாட்டில்கள் விற்பார்கள். தூங்கி எழுந்ததும் கை நடுக்கமெடுக்கும் ட்ரிங்க் பாய்ஸும் சரக்கு பத்தாமல் உறங்க முடியாமல் தவிக்கும் ட்ரீம் பாய்ஸும் இந்த ஆஃபரை பயன்படுத்தி கூடுதல் விலை கொடுத்து பிளாக்கில் சரக்கு வாங்குவார்கள். அப்படித்தான் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள இரும்பாடி டாஸ்மாக் கடையில் அரசு நிர்ணயித்த நேரத்தை தாண்டி பிளாக்கில் மது விற்பதாகவும் அதை வாங்கி குடிக்க தினமும் ஒரு கூட்டமே கூடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாய நிலங்களுக்கு நடுவே இருக்கும் டாஸ்மாக் என்பதால் காட்டு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் காலையிலேயே கட்டிங் போட்டு மட்டையாகும் சூழல் எல்லை மீறி போகிறது. அனுமதித்த நேரத்தை தாண்டி இப்படி பிளாக்கில் சரக்கு விற்பது குற்றம் அல்லவா? இதுபோன்று வரைமுறை இல்லாமல் இயங்கும் டாஸ்மாக் கடை மீது தமிழ்நாடு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்குமா என மதுரை மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.